Hello friends, welcome to Nellai Samayal. நாம இன்னைக்கு cauliflower fry எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த fry பண்றதுக்கு ஒரு cauliflower 10 நிமிஷத்துக்கு சுடு தண்ணில உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் chilli powder, 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் garam masala, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மேரினேட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரில் உப்பு சேர்த்துட்டோம். இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடுங்க. 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு இருந்திருக்கு. மறுபடியும் நம்ம இதை பரட்டி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பரட்டி விடுங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஓரளவு வெந்து வந்திருக்கு. மறுபடியும் பரட்டி விட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா குக்காகி வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.